எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி சோள மாவில் சப்பாத்தி பண்ணி காட்ட போகிறேன். யாரெல்லாம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா வச்சுக்கணும், வெயிட் ஏறக்கூடாது, டயட் கான்ஷியஸ் இருக்கிறவா இந்த மாதிரி க்ளூட்டன் ஃப்ரீ மாவில் சப்பாத்தி தோசை பண்ணி சாப்பிடணும். டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், நான் இன்றைக்கி ஜவர் ஃப்ளோரில் நான் வெள்ளை சோள மாவில் சப்பாத்தி பண்ணி காட்ட போகிறேன். இது கொஞ்சம் ப்ராசஸ் கஷ்டம், ஆனால் சரியாக பண்ணாக்கா சூப்பராக வரும். சிம்பிள் டிப்ஸே ஃபாலோ பண்ணணும். எவ்வளோ மாவு எடுத்துட்டுருக்குறீங்களோ அவ்வளோவே அளவுக்கு சுட சுட தண்ணி போட்டு ஒரு ரவுண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 minutes விட்டுட்டு கை பொறுக்க சூடு வந்தப்புறம் நல்லா பிசிஞ்சு எடுத்துக்கணும். எவ்வளோ நல்லா நீங்கள் அழுத்து பிசைறீங்களோ அவ்வளோ நல்லா சப்பாத்தி வரும். வெந்நீர் போட்டு கலக்கிச்சு கொஞ்சம் கை ஜாகிரதையாக பார்த்து ஸ்பூன் சகாயத்திருந்து பண்ணுங்க. அப்புறம் சின்ன சின்ன உண்டையாக பண்ணி வச்சுட்டு ஒரு மாவில் சப்பாத்தி தேய்ச்சி எடுக்கணும். பாருங்க, சாஃப்டாக தேய்க்கணும், அழுத்து தேய்க்கக்கூடாது. அழுத்து தேய்ச்சா பிஞ்சுண்டு வரும். இந்த மாதிரி செஞ்சு இதுக்கு ஒரு சொட்டு கூட எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டேன். தண்ணியில் மேலார தடவிட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தாக்கா சூப்பர் ஜாவர் சப்பாத்தி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க. ஹெல்த் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுதுன்ட்டு நீங்களே சொல்கிறீங்க எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியாக நான் காட்டி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி உங்கள் வீட்டில் கூட நீங்கள் செஞ்சு லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாக நீங்கள் தால், காரசாரமாக சட்னி, தயிர், ஊறுகாய் எதான வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி மசூர் தாலோட சர்வ் பண்ணியிருக்கேன் வித் வெஜ்ஜீஸ் ஆஸ் யூஷுவல். வெள்ளரிக்காய், கேரட்டு, தக்காளி எல்லாம் வச்சு கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டதுனாக்கா ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.